4 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்ததை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இதுதான் எங்களுக்கு கவலை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்காக இல்ல, நான் பட்டிமன்றம் பேசியாவது பிழைச்சிருவேன். பிழைக்கிறதுக்கு வழியா இல்லை தமிழ்நாட்டில். நான் எல்லாம் திமுகவில் தொடர்ந்து நீடித்திருந்தால் திகார் சிறையில் இப்போது நான் தான் இருந்திருப்பேன். பிழைக்கிறதுக்காக அல்ல. நீ நைந்து போனால் நைந்து போகும் எங்கள் தமிழ் இனத்தின் வாழ்வு. நீ இல்லைன்னா யாரும் இல்லை. வேற எவனாவது ராம்ஜெத் மலானிட்ட பேச முடியுமா? இங்க கடந்து கத்துவான், காட்டு கத்தல் கத்துவான், கலப்பின எருமைகள். ராம்ஜெத் மலானியை கூட்டிட்டு வரனா நீ தான் முடியும். உனக்கு இருக்கிற ஆற்றல் வேற யாருக்கு இல்ல. பெல்ஜியம் தலைநகர் பிரசல் பார்லிமெண்ட்ல ஒன்னதான் கூப்பிடுவான். இங்க கடந்து கத்துறாங்க, சப்பானிகளை கூப்பிடுவானா? தவக்கலைகள் ஒன்னதான் கூப்பிடுவான். அந்த தகுதி உனக்கு தான் இருக்கிறது. நீ பிரசல் பார்லிமெண்ட்ல போய் பேசுற. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. பிரசல்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் லோகேஷும், பெண்ணாகரத்தில் இருந்து என் தம்பி விஜயும் பேசினார்கள். தலைவருக்கு 2 நாள் பணிவிடை செய்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சேன்னு பேசுறான். நார்வேல இருந்து என்னடா என்னடா அப்படின்னு கேட்டோம். ஒண்ணும் இல்ல, தலைவருக்கு 2 நாள் பணிவிடை செய்தோம். தலைவருக்கு பேச்ச அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு முன்னால தட்டச்சு செய்து பிரசல் பார்லிமெண்ட்ல வந்து கலந்து கொள்கிற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பேச்ச முன்கூட்டியே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பேச்ச தட்டச்சு செய்யறதுக்கு தாழ் வேணும். பொதுச் செயலாளரை தன்னுடைய பாக்கெட்ல இருந்து டாலரை எடுத்து எங்கிட்ட காசு தந்து தாழ் வாங்க சொன்னார். நாங்க காசு பெறல. முடியாது விஜய், முடியாது. ஈழத்தமிழர்களின் கண்ணீரில் உப்பெடுக்க வந்தவன் அல்ல நான். ஈழத்தமிழர்களின் கண்ணீர் துளிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்தவன் நான். ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையை பேசுவது சில நாய்களுக்கு பிழைப்பு. அது பித்தலாட்ட அரசியல். அடுத்தவனை அண்டி அடுத்தவர்களுக்கு அடிவரடி அப்படி வாழுகிற வாழ்க்கையிலே சுகம் காணுகிற ஈழப்பிறவிகளுக்கு மத்தியிலே ஒரு பைசா கூட நான் ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமைக்கு பேச வந்த நான் ஒரு காசு கொடுதலே. நான் என் செலவில் தான் என் பயணம். சென்னையிலிருந்து பிரசல் போகிறதுக்கு வைகோவுக்கு காசு, பிரசல் இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அவருக்கு காசு, அங்க தங்கி இருந்த விடுதிக்கான கட்டணம் அவர் செலவு. தாழ் வாங்குவதற்கு கூட கட்டணத்தை தன் கையில் இருந்து கொடுத்தார் என்றால் எத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்து வந்து ரூபா திரட்டிட்டு வந்துடுறான். என்ன அக்கிரமம் இது! யாரு எதற்கு உரிமை கொண்டாடுவது? 4 மணிக்கு பிளைட்ல ஏறார் ராம்ஜெத் மலானி. பயண சீட்டு எடுத்து கொடுத்தாச்சு. 4 மணிக்கு அவர் பிளைட்ல ஏறினா 7 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து இறங்கணும். தகவல் வருகிறது, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான விவாதத்தில் கலந்து கொண்டு குறித்த நேரத்தில் புறப்பட்ட அந்த விமானத்தில் அவர் பயணிக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே வைகோவுக்கு 6வது விரலாக இருந்து உதவுகிற டெல்லியில் இருக்கிற உதவியாளர் பாண்டியன் இடத்தில் சொல்லி 8 மணிக்கு பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டுன்னு சொல்லி 8 மணிக்கு ராம்ஜெத் மலானிக்கு பிளைட்ல டிக்கெட் போட்டு அவர் இரவு 11:45 மணிக்கு வந்து அவர் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற பொழுது அந்த விமான நிலையத்தில் காத்திருந்து ராம்ஜெத் மலானியை வரவேற்று தலைநகர் சென்னையில் தாஜ் ஹோட்டல் அவரை தங்க வைத்து அவரோடு வாதிட வந்த மற்ற 2 வழக்கறிஞர்களையும் தங்க வைத்து அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து 3 உயிர்களை மீட்டு தருவதற்கு நீ எடுத்த முயற்சி உலகத்தில் எவனும் செய்ய முடியாது. சிவபெருமான் கூட இதுல பின்வாங்கணும். அழகு சுந்தரம் திரும்ப பெற வேண்டும் சொன்னதை சிவபெருமான் செய்ய முடியாததை வைகோ செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய முயற்சி! அப்பா தூங்கலியே. சிறைச்சாலைக்குள்ளே அந்த 3 பேரையும் பார்த்தார். மனித செங்கிலி நடக்கினார். செங்கொடி வளாகம் என்ற வளாகத்திற்கு பேரு சூட்டிருமே. அவள் உயிர் தந்தாள். 3 சகோதரிகள் அன்னைக்கு சாகுமறைக்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். தமிழ்நாட்டையே என் தலைவன் 3 நாளா அப்பப்பா கொதி நிலையில வச்சிருந்தான். எல்லா இடமும் எங்களுக்கு அமைப்பு இருக்கு. நாங்க ஒன்னும் அனாதைகள் இல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. என் தலைவன் உத்தரவு போட்டு அந்த உத்தரவு அரசாங்க உத்தரவை விட வேகமாக அமலுக்கு வரும். நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கோம். நாங்க இல்லாத இடம் கிடையாது. எங்க கட்சி இங்க மட்டும் இல்ல. எங்க கட்சி நார்வே, லண்டன், கனடா, சுவிட்சர்லாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா இடமும் இருக்கு. குண்டு சுட்டிக்குள்ள குதிரை ஓட்டி குறைக்கிற சீசனுக்கு குறைக்கிற சில ஈன பயல்கள் வைகோ ஆகா என்ற
அண்டங்காக்கைகளை நீங்க அதை அழுக்காக்க முடியுமா? எச்சில்கள் துப்பி எரிமலைகள் சாய்வதில்லை, எனக்கு தெரியும். என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க?